நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மோஸ்ட்லி ப்ரொக்கோலி வந்து ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப அயர்ன் கன்டென்ட் உள்ளது, நல்லா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஊர் முருங்கைக்கீரையிலேயே நிறைய அயர்ன் கன்டென்ட் இருக்குது. பட் இங்கே முருங்கைக்கீரை கிடைக்காது எங்களுக்கு. அதனால் நான் ப்ரொக்கோலி வந்து அயர்ன் கன்டென்ட் உள்ள வெஜிடபிளாக கன்சிடர் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம ஊர் மாதிரி நம்ம வதக்கி ரொம்ப சைட் டிஷ்ஷெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம். பட் அது வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு சில நேரம் குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து சூப் பண்ணுவேன். சூப் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து வின்டரில் சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம்லாம் வந்து நம்ம டீ காஃபிக்கு பதிலாக அந்த மாதிரி ஒரு சூப் குடித்தாலே போதும். இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடக்கூடாது. அந்த தண்ணியை வந்து நம்ம திரும்பவும் நம்ம வந்து சூப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். திருப்பி வந்து ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கு. நம்ம சாதாரண ஆயிலோ இல்லாட்டி கீயோ போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து பட்டரை போட்டுட்டு பட்டர் நல்லா கொதிக்க ஆரம்பிக்காமல் லைட்டாக சூடாகிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம வந்து வெள்ளைப்பூடை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து லைட்டாக போட்டு வதக்கிடணும். ரொம்ப வதங்கிடக்கூடாது, பிட்டர் ஆகிடும். லைட்டாக அந்த நிறம் மாறுற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும் ப்ரொக்கோலியை. அதை வந்து அதில் அப்படியே போட்டுடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் விட்டுறலாம். வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் விட்டுறலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா நம்ம அந்த கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம அதை வந்து வேக வைக்கணும். அதில் வந்து நம்ம என்ன சீசனிங் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் இட்டாலியன் ஸ்பைஸு மிக்ஸு இல்லாட்டி பெப்பர் இல்லாட்டி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் போட்டுட்டு சால்ட்டும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து சூப்பராக சாப்பிட்லாம். க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக போட்டு கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரொக்கோலி கிடைச்சா. தேங்க்யூ ஆல்.